கில்ட் ட்ரிப்பிங். இந்த கில்ட் ட்ரிப்பிங் மேனிப்புலேஷன் டெக்னிக்லேயும் பெரிய ட்ராமாவோ இல்லைன்னா ஒரு பெரிய சீனோ எதுவுமே இருக்காது. ஆனால் இங்கேயும் மைல்டாக ஒரு சின்ன ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன், இல்லைன்னா ஒரு சின்ன சர்க்காஸ்டிக்கான ஒரு விஷயம், அப்படி இல்லைன்னா ஏதாவது சொல்லும்போது நான் எல்லாம் உனக்கு பண்ணதுக்கு எனக்கு இதுதான் மிச்சம் அப்படி உங்கள் கில்ட்டை, உங்களுடைய குற்ற உணர்ச்சியை தூண்டுற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க. இதோட பலன் அவங்க என்ன தெரியுமா எதிர்பார்க்குறாங்க? நீங்கள் அவங்களுக்கு கடனாளியாக இருக்கணும், அவங்க சொல்கிற பேச்சு நீங்கள் கேட்கணும், உங்களால் தான் அவங்க வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, அவங்க உங்களுக்கு நிறைய தியாகம் பண்ணியிருக்காங்க, நிறைய பண்ணியிருக்காங்க, ஆனால் பதிலுக்கு நீங்கள் இதை தான் கொடுக்குறீங்கன்ற மாதிரி ஒரு சீனை அவங்க கிரியேட் தான் பண்ணியிருக்காங்க. அது ஒரு இமேஜினரி விஷயம் தான் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கே நிறைய டைம் எடுக்கும். இவங்களோட ஐடியா என்னென்னா, அவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்கணும். நீங்கள் எஸ் சொல்லாமல் எப்பயாவது ஒரு விஷயத்தில் நோ சொல்லிட்டீங்கனாலோ, இல்லை எனக்கு இது அவ்வளோவா பிடிக்காது, எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டீங்கனாலோ, இம்மீடியட்டாக அவங்க டோன் மாறி உங்களை நான் இவ்வளோ பண்ணி நீ எனக்கு இதுதான் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி கில்ட்டை கிரியேட் பண்ண அவங்க ட்ரை பண்ணுவாங்க. இப்போ இதுலேருந்து எப்படி வெளியில் வர முடியும் அப்படின்னா, முதல்ல நீங்கள் கில்ட்டியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிறத மற்றவங்களுக்கு இன்டென்ஷனலாக ஹர்ட் பண்ணாமல் என்ன சாய்ஸ் வேணுமோ அதை சொல்கிறீங்க. இதில் நீங்கள் எதுக்கு கில்ட்டியாக ஃபீல் பண்ணணும்? உங்களுக்கு தேவையான விஷயங்களை, உங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிற விஷயங்களை பண்ணுறதுக்கு எதுக்குங்க உங்களுக்கு குற்ற உணர்ச்சி இருக்கணும்? இந்த தெளிவு உங்களுக்கு வரும்போது உங்களை அவ்வளோ சீக்கிரமாக யாரும் இமோஷ்னலாக வீக் ஆக்க முடியாது, உங்களை கில்ட் ட்ரிப்பும் பண்ண முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க.